அண்ணா யூனிவர்சிட்டி ரெகுலேஷன் 21ல இருக்கிற கொஷின் பேப்பர் ரிவைஸ் பண்ணிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோலையும். கொஷின் பேப்பர்ல இது ஏப்ரல் மே 2023 ஸோ 2023ல கேட்ட ஒரு கொஷின்ல என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல உள்ள பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 டிட்டர்ஜென்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 3 இன்ஜின்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை என்ன செக் பண்ண சொல்றாங்க பாருங்க. அனாலிசிஸ் ஆஃப் வேரியன்ஸ் டேபிள், அனோவா டேபிள் நம்மள ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்காங்க. அண்ட் செக் பண்ண போறது இங்க 2 டேட்டாவை. ஒரு டேட்டாவை செக் பண்றதா இருந்தா 1 வே கிளாசிபிகேஷன், 2 விதமா டேட்டாவை செக் பண்றதா இருந்தா 2 வே கிளாசிபிகேஷன். இங்க நமக்கு வந்து கொஸ்டின் கீழே லாஸ்ட் லைன் படிங்க. whether there are difference in the detergents or in the engines. டிட்டர்ஜென்ட்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா இல்ல இன்ஜின்ல ஏதாவது டிஃபரன்ஸ் இருக்கா? ஸோ ரெண்டையுமே நம்மள செக் பண்ண சொல்றதுனால இது 2 வே அனாலிசிஸ். 2 வே அனாலிசிஸ்ல இந்த சம்ம ப்ரொசீட் பண்ண போறோம். அண்ட் டேட்டா எல்லாம் வந்து நமக்கு நம்பர்ஸ் பெருசா இருக்கிறதுனால ஏதாவது ஒரு நம்பர் யூஸ் பண்ணி எல்லாத்தையும் நம்ம ரெடியூஸ் பண்ண போறோம். ஸோ நான் வந்து 15 சூஸ் பண்ண போறேன். 50ஆல எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போறேன். 45 மைனஸ் 50, 47 மைனஸ் 50 அப்படின்னு எல்லாத்துக்குமே மைனஸ் 50 யூஸ் பண்ணி ரெடியூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து 3 டேட்டா நம்ம டிட்டர்ஜென்ட் ஏபிசிடின்னு இருக்கா, 4 டிட்டர்ஜென்ட் இருக்கு அண்ட் 3 இன்ஜின்க்கு இருக்கு. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், வெர்டிக்கலா அப்படியே கீழே x1 x2 x3ன்னு எழுத போறோம். அதுக்கு முன்னாடி நல் ஹைபோதசிஸ். இங்க இந்த ப்ராப்ளம்ல வந்து நம்ம 2 விதமான டேட்டா செக் பண்ண போறோம். அது 2 விதமான டேட்டா, டிட்டர்ஜென்ட், இன்ஜின். அதனால 2 வே அனாலிசிஸ். அண்ட் ஹெச் நாட்ன்றது there is no difference between engines and between the detergent. இதுக்கும் அதுக்கும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. there is no difference between the engines. ஒவ்வொரு இன்ஜின்ஸ்க்கு நடுவுல எந்த டிஃபரன்ஸும் இல்லை. அண்ட் no difference between தான் எப்படி எழுதியிருக்கேன், between the detergents. 4 டிட்டர்ஜென்ட்டுக்கு நடுவுலையும் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. அண்ட் இன்ஜின்ஸ்க்கு நடுவுலையும் எந்த டிஃபரன்ஸும் இல்லை. இதுதான் நம்மளோட நல் ஹைபோதசிஸ். அப்ப ஆல்டர்னேட்ல நான் என்னன்னு எழுதணும், there is difference, there is significant difference. ஸோ இதுக்கும் அதுக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பா இருக்கு. இன்ஜின்ஸ்க்கு நடுவுலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கு, டிட்டர்ஜென்ட்க்கு நடுவுலையும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. இதுதான் நம்மளோட நல் ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். அடுத்தது நான் எல்லா வேல்யூவுமே சப்ட்ராக்ட் ஈச் வேல்யூ பை 50ஆல ஒவ்வொரு வேல்யூவையும் ரெடியூஸ் பண்ண போறேன். ரெடியூஸ் பண்ணா என்னோட x1 நமக்கு வந்து 3 வேல்யூ இருக்குல்ல, கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு எழுதிக்கிறேன். x1 x2 அவங்க கொடுத்துருக்கிறத அப்படியே வெர்டிக்கலா 3 வேல்யூ ஒவ்வொன்றையும் மைனஸ் 50. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் -5, அடுத்தது -3, நெக்ஸ்ட் -2, லாஸ்ட்ல -8. x2 பண்ணும்போது -7, -4, 0 அண்ட் -13 எல்லாமே மைனஸ்ல வருது. ஏன்னா 50ன்றது வந்து நியரஸ்ட் 50 எங்க இருக்குன்னா இன்ஜின் 3ல தான் இருக்கு, மீதியெல்லாம் அதை விட கம்மியா இருக்கு. அதனால 45 - 50 போது -5 அந்த மாதிரி வருது நமக்கு. ஸோ x3 வேல்யூ எழுதலாம். லாஸ்ட்ல x3 வேல்யூ வந்து 1, 2, 5 -1. இந்த பக்கம் வந்து இதை y1 y2 4 டிட்டர்ஜென்ட்டை y1 y2 y3 y4ன்னு எடுத்திருக்கோம். 3 இன்ஜினை x1 x2 x3 x4ன்னு எழுதியிருக்கோம். இப்போ 2 பக்கமும் நம்ம டோட்டல் எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோ வைஸ் டோட்டல் எழுதும்போது எனக்கு -11 -5 3 22 -22. அண்ட் இப்போ காலம் வைஸ் டோட்டல் எழுதும்போது -18 -24 அண்ட் +7. இப்போ கிராண்ட் டோட்டல் ரெண்டுத்துக்கும் ஈக்குவலா இருக்கான்னு பாருங்க. -18 -24 +7 வேல்யூ ரெண்டுமே -35. இதுதான் நம்மளோட கிராண்ட் டோட்டல். ரோ வைஸும் இதுதான் டோட்டல் வரணும், காலம் வைஸும் இதுதான் எனக்கு டோட்டல் வரணும். அண்ட் நெக்ஸ்ட் நமக்கு தேவையான வேல்யூ
x1 square, x1 square, x2 square and x3 square. x1 square என்றது 25, 9, 4, 64. x2 square என்றது 49, 16, 0, 169. x3 square என்றது 1, 4, 25 and 1. இதுக்கு டோட்டல் எழுதும்போது 102, 234 and 31. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது ஸ்டெப்பு கேபிட்டல் என். கேபிட்டல் என்னன்றது நம்பர் ஆஃப் டேட்டா. இப்போ நமக்கு எத்தனை ரோஸ் இருந்துச்சு, நமக்கு 4 ரோ. ஒவ்வொரு ரோலையும் வந்து 3 வேல்யூ இருக்கு. அப்போ 4 into 3 மொத்தமாக நமக்கு 4 ரோஸ் அண்ட் 3 காலம்ஸ். ஸோ 4 into 3ன்றது 12 வேல்யூஸ் இருந்தது. மொத்தமாக நமக்கு 12. அண்ட் கேபிட்டல் டி. கேபிட்டல் டிக்கு நான் என்ன வேல்யூ எடுத்துக்கணும்னா இந்த வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணி எழுதணும். ஸோ இந்த வேல்யூவை எடுத்து ஆட் பண்ணி தான் நம்ம ஏற்கனவே கீழே வச்சிருக்கோமா, ரவுண்ட் பண்ணி வச்சிருக்கோம்ல. ஸோ கேபிட்டல் டி ஈக்குவல் டு -18 -24 +7 விச் இஸ் ஈக்குவல் டு -35. கிராண்ட் டோட்டல்லேருந்து எடுத்துக்கலாம். அடுத்தது கரெக்ஷன் ஃபேக்டர் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என். டி ஸ்கொயர்ன்றது -35 ஹோல் ஸ்கொயர் பை 12. இதோட வேல்யூ 102.08. நெக்ஸ்ட் n டி ஸ்கொயர் தெரிஞ்சு டி ஸ்கொயர் பை n தெரிஞ்சோடனே அடுத்தது டோட்டல் வேல்யூ. டோட்டல்ன்றது எஸ்எஸ்டி. எஸ்எஸ்டின்றது சம்மேஷன் x1 ஸ்கொயர், x2 ஸ்கொயர், இங்கே நமக்கு 3 காலம் தான், x3 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பை கேபிட்டல் என். x1 ஸ்கொயர் செகண்ட் போர்ஷன் பாருங்க, 102, 234, 31. ஸோ 102, 234 plus 31 minus 102.08. இதை சிம்பிளிஃபை பண்ணா எனக்கு SS டோட்டல், இது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் டோட்டல் வேல்யூன்னு அர்த்தம் இது. ஸோ இது நமக்கு என்ன கிடைக்குது, 264.92. அடுத்தது இங்கே 2 வே இல்லை, 2 வே கிளாசிஃபிகேஷன்னா காலம் வைஸ் பார்க்கணும், ரோ வைஸ் பார்க்கணும். அதனால ஃபர்ஸ்ட் எஸ்எஸ்சி. எஸ்எஸ்சின்றது காலம். காலம்க்கு பார்க்கும்போது சம்மேஷன் x1 ஹோல் ஸ்கொயர் பை n1 plus summation x2 whole square by n2 plus summation x3 whole square by n3 minus t square, எல்லாமே minus t square by n வரும். காலம் வைஸ் அப்படின்னு சொன்னா மேலேந்து கீழே x1 x2 x3 ஒவ்வொன்றும் எவ்வளோ டேட்டா இருக்கு பாருங்க. x1ல 4 டேட்டா, x2 4 டேட்டா. ஸோ டிவைடட் பை 4னு வரும். சம்மேஷன் x1 ஓட வேல்யூ -18 by 4, x2 ஓட வேல்யூ -24 whole square by 4, x3 ஓட வேல்யூ 7 square by 4 minus 102.08. இதை ஸ்கொயர் பண்ணி மைனஸ் பண்ணா எனக்கு 81 plus 144 plus 12.25 minus 102.08. ஃபைனல் வேல்யூ 135.17. காலம் வைஸ் பார்த்துட்டோமா. அடுத்தது ரோ வைஸ் எஸ்எஸ்ஆர். ரோ வைஸ் வந்து நம்ம x1ன்னு எழுத மாட்டோம், ரோன்றது ஹாரிசாண்டல். இப்போ y1க்கு நேராக டோட்டல் என்ன வந்திருக்கு, -11. இப்போ -11 ஹோல் ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன், அது y1 ஹோல் ஸ்கொயர். இப்படி பார்த்தா எனக்கு எவ்வளோ டேட்டா இருக்குன்னா 3 டேட்டாஸ் இருக்கு. பிளஸ் சம்மேஷன் y2 ஹோல் ஸ்கொயர் பை இது n1 இது n2. இல்லை டைரக்டாகவே வேல்யூஸே எழுதிடலாம் கன்ஃபியூஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ 3, இதுவும் 3 plus summation y3 whole square by 3. டிட்டர்ஜென்ட் வந்து நமக்கு 4 இருக்குல்ல, ஸோ y4 இருக்கு by 3 minus t square by n. y1ன்றது -11 whole square by 3. next -5 whole square by 3. next 3 square by 3 plus -22 square by 3 minus 102.08. இதை ஸ்கொயர் பண்ணி டிவைட் பண்ணி மைனஸ் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற வேல்யூ 110. So it's 110.9
2. இதுதான் நம்மளோட SSR. ஸோ SSC கிடைச்சிருச்சு, SSR கிடைச்சிருச்சு. இதை வச்சு நம்ம சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் எரர் இல்லைன்னா ரெசிடியூவல் இது எப்படி கண்டுபிடிக்கணும்? SST மைனஸ் SSC மைனஸ் SSR டோட்டல்லேருந்து இதை ரெடியூஸ் பண்ணும். என்னோட டோட்டல் 264.92. அதுலேருந்து காலம் வைஸ் வந்து 135.17, ரோ வைஸ் 110.92. அப்போ என்னோட எரர் வேல்யூ என்ன வந்திருக்குன்னா 18.83. இப்போ எல்லா வேல்யூவும் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் வந்து அனோவா டேபிளுக்கு போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள் முடிச்சது உடனே என்ன டி ஸ்கொயர் பை என்ன, அப்புறம் எஸ்எஸ்டி, ஒன் வேயா இருந்தால் எஸ்எஸ்பி, டூ வேயா இருந்தால் காலம்க்கு, ரோக்கு, எரருக்கு எல்லாமே முடிச்சுட்டு அனோவா டேபிள் போகிறோம். ஸோ அனோவால என்னோட ஃபர்ஸ்ட் காலம்ல என்ன இருக்கும்னா சோர்சஸ் ஆஃப் வேரியேஷன். சோர்ஸ் ஆஃப் வேரியேஷன்றது நமக்கு என்னெல்லாம் இருக்கு? நமக்கு இதுல பிட்வீன் காலம்ஸ் இருக்கு. பிட்வீன் காலம் அதான் SSC. அடுத்தது பிட்வீன் ரோன்றது SSR. அடுத்தது நமக்கு ரெசிடியூவல் இல்லைன்னா எரர் என்ன வேணா சொல்லலாம், இல்லைன்னா எரர்னு சொல்லலாம். எரர்ன்றது SSE. ஓகே, செகண்ட் இது வந்து சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ். இந்த சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்ல தான் இப்போ நான் SSB அதெல்லாம் எழுதியிருக்கேன். SSCயோட வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணியிருந்தோம் 135.17. SSRோட வேல்யூ 110.92 அண்ட் SSEயோட வேல்யூ 18.83. இந்த மூணையும் ஆட் பண்ணா நமக்கு நார்மலா வர டோட்டலும் இதுவும் ஈக்குவலா இருக்கும். ஸோ SST ஈக்குவல் டு 264.92 முடிஞ்சிருச்சா? அடுத்தது டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ்க்கு அப்புறம் டிகிரி ஆஃப் ஃப்ரீடம். பிட்வீன் காலம் நமக்கு வந்து எத்தனை காலம் இருந்தது கொஸ்டின்ல போய் பாருங்க. எத்தனை காலம் இருக்கு பாருங்க. காலம்ன்றது வெர்டிக்கல் 3 காலம் இருக்கு அண்ட் ரோ வந்து 4 ரோ இருக்கு. ஸோ பிட்வீன் காலம்ல காலம் மைனஸ் 1, காலம் வந்து 3 காலம். ஸோ 3 மைனஸ் 1 ஈக்குவல் டு 2. அடுத்தது ரோ வந்து ரோ மைனஸ் 1, 4 minus 1 which is equal to 3. Next எரருக்கு வந்து எனக்கு ஃபார்முலா C minus 1 into R minus 1. C minus 1ன்றது 2, ஸோ இது 3, 2 into 3 6. எல்லாத்தையும் ஆட் பண்ண எனக்கு என்ன கிடைக்குதுன்னா 11. நெக்ஸ்ட் மீன் ஸ்கொயர். டிகிரி ஆஃப் ஃப்ரீடம்க்கு அப்புறமா மீன் ஸ்கொயர். லாஸ்ட்ல எஃப் ரேஷியோ அதை நம்ம கீழே எழுதிடலாம். மீன் ஸ்கொயர்ல என்னோட ஃபர்ஸ்ட் வேல்யூ காலம்க்கு எம்எஸ்சின்றதுக்கான வேல்யூ SSC by டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் தட் இஸ் 2. ஸோ 135.17 by 2 which is equal to 67.58. ஃபர்ஸ்ட் வேல்யூ முடிஞ்சிருச்சா? அடுத்தது எம்எஸ்ஆர்ன்றது 110 divided by 92 by 3. இதை இப்படியே டிவைட் பண்ணா 36.97. லாஸ்ட்ல எம்எஸ்இ equal to 18.83 divided by 6, 3.14. இப்போ நம்ம ஃபேக்டர் அனாலிசிஸ்க்கு போறோம். ஃபர்ஸ்ட் எஃப்சி, அடுத்தது எஃப்ஆர். ரெண்டுமே நம்ம கீழே எரர் வேல்யூவை யூஸ் பண்ணி தான் செக் பண்ண போறோம். எரர் வேல்யூ பெருசா எம்எஸ்சி வேல்யூ பெருசா அப்படின்னு பார்க்கணும். இங்க நமக்கு எம்எஸ்சி வேல்யூ தான் பெருசு. அதை மேலே எழுதலாம் 67.58 மேல. ஸோ இது அடுத்த காலம் 67.58 டிவைடட் பை 3.14. அதே மாதிரி அடுத்ததும் எம்எஸ்ஆர் மேலே, ஏன்னா அதான் பெருசு, கீழே 3.14. ஸோ காலம் வைஸ் நமக்கு என்ன வேல்யூ வருதுன்னா 21.52 அண்ட் ரோ வைஸ் நமக்கு என்ன வேல்யூ வந்திருக்குன்னா 11.77. இப்போ இதை எடுத்து கீழே எழுத போறோம். இங்க கால்குலேட்டட் வேல்யூ, இந்த பக்கம் டேபிள் வேல்யூ. ஸோ என்னோட கால்குலேட்டட் வேல்யூல என்னோட எஃப்சியோட வேல்யூ 21.52
அண்ட் என்னோட எஃப்ஆர் ஓட வேலை ரோ வைஸ் வேல்யூ வந்து 11.77. இப்போ டேபிள் வேல்யூக்கு நமக்கு டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் வேணும். ஸோ எஃப்சி அட் 2,6 2,6ன்றது எங்கேருந்து எடுத்தோம்னா எஃப்சியோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 2 அண்ட் ரெசிடியூவலோட டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் 6. ஸோ 2,6 மேலே 2 கீழே 6னா 5.14. இப்படி பாருங்க, இங்க 2 இங்க 6. ஸோ இட் இஸ் 5.14. என்னோட ஆனால் இது 1%, 5%, 1% டேபிளில் பார்க்கணும் நம்ம. கொஸ்டின் வந்து 1%ல. ஸோ டிகிரி ஆஃப் ஃப்ரீடம் மேலே 2, இங்கே நமக்கு 6, 10.92. ஸோ 10.92. அடுத்தது எஃப்ஆர் அட் இங்க 3,6. 3,6ம் இதே இடத்துல பாருங்க. ஸோ 3ல 6 பார்த்தா 9.78. 9.78. இந்த ரெண்டுலையுமே என்னோட கால்குலேட்டட் வேல்யூ தான் அதிகமா இருக்கு, டேபிள் வேல்யூ கம்மியா இருக்கு. ஸோ சின்ஸ் கால்குலேட்டட் வேல்யூ ரெண்டுமே சேர்ந்து தான் இங்க, மாறி மாறி இல்லை. ஸோ கால்குலேட்டட் வேல்யூ இஸ் greater than table value. இப்படி இருக்கிறதுனால H0 is rejected. H0 reject ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? there is difference அப்படின்னு அர்த்தம்.